Hey guys, welcome back. Just Corseca ரீசெண்டாக இந்தியாவில் வந்து இந்த சுஷி கிராண்டே அப்படின்ற ஒரு 40W ஸ்பீக்கரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இனி நம்ம வீடியோவில் இந்த ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றத வந்து பார்த்துடலாம். அவைலபிலிட்டி நம்ம பார்த்தோன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் அண்ட் ஜஸ்ட் Corseca அவங்களோட ஓன் வெப்சைட்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸிங் எடுத்துன்னா அமேசானில் இப்போ கரண்ட்டாக வந்து 3300 செல் பண்ணுறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நமக்கு 3000க்கு அவைலபிளாக இருக்குது. அவங்களோட ஓன் வெப்சைட்டில் வந்து அரௌண்ட் அந்த 4000 ரூபி ப்ரைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட சுஷி கிராண்டே அந்த 40W ஸ்பீக்கர் இருக்குது. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து ஸ்பீக்கரோட டிசைன் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 10 hours வரைக்குமே வந்து ப்ளே டைம் வந்து ஆஃபர் பண்ணுறதா சொல்கிறாங்க. அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்துன்னா 4500 mAh பேட்டரி, மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒர்க்கிங் டைம் வந்து அரௌண்ட் 8 to 10 hours அப்படின்ற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் SD கார்டு சப்போர்ட், இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. MRP நம்ம பார்த்தோன்னா 6499 இருக்குது. பட் அமேசானில் நமக்கு 2600 2700 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே ஒரு பெரிய ஸ்பீக்கர் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு குட்டி ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் இருக்குது. அண்ட் ஸ்பீக்கரோட யூசர் மேனுவல். ஸ்பீக்கர் வந்து செம பெருசாக பங்கமாக இருக்குது. ஃபின்லாண்டில் டிசைன் பண்ணதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட் சைடில் வந்து ஜஸ்ட் Corseca அவங்களோட பிராண்டிங் இருக்குது. ஸோ இந்த லேஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து இங்கே நம்ம டைப் பண்ணிடலாம். ஸோ டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு சைடுமே வந்து நமக்கு ஊஃபர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட்டன் பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் வந்து FM மோடுக்கும் போயிடும். சிங்கிள் டைம் டேப் பண்ணால் வந்து நம்ம FM மோடுக்கும் போயிடும். அண்ட் இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்தோன்னா ஒரு ஃப்ளாப் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளாப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பென்ட்ரைவ் போடுறதுக்கான USB ஸ்லாட்டு, மேலே வந்து SD கார்டு போடுற ஸ்லாட்டு அண்ட் மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் ஒன்று ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாப் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து போய் பிளாக் பண்ணி விட்டுடுது. ஸோ இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட டெமோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸ்பீக்கரோட ஆடியோ அவுட்புட் டெமோ வந்து நம்ம செக் பண்ணலாம். சேனலோட வீடியோ வந்து ஒரு ஃபியூ செகண்ட் ப்ளே பண்ணுறேன், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலி இப்போ வந்து நம்மகிட்ட OnePlusோட 11R இருக்குது. பாக்ஸ் இந்த ரெட் கலர் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. டச் பண்ணும்போதே வந்து ஒரு ரப்பரைஸ்டு ஃபீல் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஃப்ரண்ட் சைடில் வந்து 11Rனு போட்டிருக்காங்க. OnePlus இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன சைஸாக இருந்தாலுமே வந்து செம்ம ஒரு சாலிடான ஃபீல் இருக்குது. பில்டு குவாலிட்டி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல வெயிட்டும் இருக்குது. அண்ட் பாட்டமில் வந்து ரப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு டேபிள் மேலே ப்ளேஸ் பண்ணும்போது வந்து கீழே வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் ஆகும். ஒரு நல்ல சுப்பீரியர் பில்டு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பேட்டரின்னு எடுத்துன்னா 4500 mAh ஒரு நல்ல ஹை கெப்பாசிட்டி பேட்டரி வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் டைம் நம்ம எடுத்துகிட்டா அரௌண்ட் 2 to 3 hours ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. பட் மைக்ரோ USB ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு Type-C ஆஃபர் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் ஓவரால் ப்ளே டைம் எடுத்துகிட்டா கம்பெனிலேருந்து வந்து 10 hours வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் நார்மல் என்னோட மிக்சர் யூசேஜில் வந்து ஈஸியாக ஒரு 7+ hours வரைக்குமே வந்து கிடைக்கிது. ஆடியோன்னு எடுத்துகிட்டா இவங்க வந்து ஒரு 40W அவுட்புட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2 20W ஸ்பீக்கர்ஸ் வந்து இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஆடியோ வந்து செம லவுடாக இருக்குது. நார்மல் வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் ஹையர் வால்யூமில் வந்து பக்கத்து வீட்டிலேருந்து சண்டைக்கு வந்துடுவாங்க. வீட்டில் ஏதாச்சும் வந்து பர்த்டே பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வந்து எதாவது பார்ட்டி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி யூசேஜ்க்கு எல்லாமே வந்து செம்ம சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓவரால் ஆடியோ அவுட்புட் நம்ம எடுத்துன்னா பாஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லை, ஓரளவுக்கு அடிக்குவேட்டாக இருக்குது. வோக்கல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டலுமே வந்து ஓரளவுக்கு கிளியராக இருக்குது. ஹையர் வால்யூமில் வந்து பெரிய அளவுக்கு டிஸ்டார்ஷன் இல்லை. 80% வால்யூமில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓவரால் ஆடியோ அவுட்புட் நம்ம எடுத்துன்னா ஒரு அபோவ் ஆவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுது. இவங்க வந்து காலிங் சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. பட் நான் டெஸ்ட் பண்ண வரைக்குமே வந்து காலிங் ஒர்க் ஆகலை. காலிங்க்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம இக்னோர் பண்ணிடலாம். அண்ட் இந்த பக்கம் நம்ம பார்த்தோன்னா ஃப்ளாப்புக்கு பக்கத்துலேயே வந்து கண்ட்ரோல்ஸ்லாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மைனஸ் மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் மோட் போகிறதுக்கும் FM மோட் போகிறதுக்கும் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம FM ரேடியோவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து உள்ளே வந்து அடிஷ்னலாக நிறைய ஸ்லாட் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி நிறைய ஸ்லாட்ஸ் இருக்குது. ஸோ பென்ட்ரைவ் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டு வந்து போட்டுக்கலாம். ஆக்ஸ் கேபிள் வழியாக நீங்கள் ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோன்னாலும் வந்து நம்ம யூஸ்
யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதே ஸ்பீக்கர் வந்து நீங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே வந்து பண்ணலாம். ஒரு ஃபீச்சர் பேக்டு ஒரு ஸ்பீக்கராக வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ் இந்த 3000 rupeesக்கு இவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லவுடான அவுட்புட் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு சுப்பீரியரான பில்ட் இருக்குது. பட் டைப் சி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஓரளவுக்கு வந்து டீசெண்டான பாஸ் இருக்குது. ஓவரால் வந்து 3000 rupees ஆர் பிலோவில் நீங்கள் ஒரு ஸ்பீக்கர் பார்க்குறீங்க. டீசெண்டான ஆடியோ குவாலிட்டி, பட் வந்து லவுட்னஸ் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. எஃப்எம் ரேடியோ, பென் ட்ரைவ், எஸ்டி கார்டு ஸ்லாட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட ஒரு ஃபீச்சர் பேக்கெட் ஸ்பீக்கர், அதுவும் 3000 ஆர் பிலோவில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணலாம் இந்த மாடலை. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்கள் வீட்டில் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன மாடல் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த ஸ்பீக்கர் பற்றியே வந்து உங்கள் ஒப்பீனியன்ஸ் கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.